இதோ நம்முடைய இனமான கொடியை ஏற்றி வைப்பதற்காக கிராமம் கிராமமாக 50 ஆண்டு காலமாக நம்முடைய இனமான கொடியை அன்று முதல் இன்று வரை ஏற்றி வைத்த நம்முடைய காவல் தெய்வம் இதோ வன்னியர் சங்க கொடியை ஏற்றி வைக்கிறார். பறக்குது பார் வன்னியர் கொடி, வன்னியர் தனிப்பெரும் சமுதாயத்தினுடைய கொடி இதோ பறக்கிறது. தன்னகிரில்லா தலைவனின் கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பலன் ஐயா உருவாக்கிய கொடி இதோ பட்டொளி வீசி பறக்கிறது. நம்முடைய மஞ்சள் கொடி, அக்கினி கலசம் பொருந்திய மஞ்சள் கொடியை இதோ நம்முடைய தமிழின தலைவர், அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிமை கோரிய தலைவர், 50 ஆண்டு கால உழைப்பை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வந்து கொண்டிருக்கிற தலைவர், சமீபத்திலே ஜாதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்க வைத்து சட்டமன்றம் நாடாளுமன்றம் செல்லாமலே சட்டங்களை திருத்திய மாமனிதர் அருமை தலைவர் ஐயா அவர்களின் கொடியேற்றுகிறார். வன்னியர் சங்கத்தின் கொடியை ஏற்றுகிறார். இதோ நமது இனமான கொடி பட்டொளி வீசி பறக்கிறது. சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழாவில் ஐயாவின் திருக்கரங்களாலே, போராளி ஐயாவின் திருக்கரங்களாலே, நான் போராளி என்று அழைப்பதைத்தான் விரும்புவேன் என்று சொல்லுகிற ஐயாவின் திருக்கரங்களாலே நம்முடைய இனமான கொடி இதோ பறக்கிறது. நம்முடைய குடும்ப தலைவர், நம்மையெல்லாம் இணைத்தவர், காலம் காலமாக உழைத்து உழைத்து உழைப்பை ஒன்றையே நமக்கு கொடுத்தவர், சிறைச்சாலை ஏகியவர், கொடி இதோ உழைக்கும் மக்களுக்கான கொடி இது. இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்த இவர் உழைத்த உழைப்பு கொஞ்சமா நெஞ்சமா? அதன் பயனாகத்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே வன்னியர் சங்கத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களைப் போல வேற எந்த அமைப்பிலும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு இளைஞர்களை உருவாக்கி வைத்தவர் தன்னுடைய அயராத உழைப்பாலே. வன்னிய இளைஞர் பெருவிழாவில் வன்னியர் சங்கத்தினுடைய முகப்பு கொடியை ஐயா அவர்கள் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் ஐயா வளர்த்த பிள்ளைகள், ஐயா வளர்த்த பிள்ளைகள் தானே. கட்டுப்பாடு, ராணுவ கட்டுப்பாடு, ஒரு மாநாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்களை அடுக்கி தந்தவர் நம்முடைய ஐயா அவர்கள். அதற்கு இணையான மாநாடாகத்தான் கட்டுப்பாடோடு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டை நடத்துங்கள் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஐயா கட்டளையிட்டார். இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு அன்புமணி கண் விடல் ஐயா அவர்கள் இப்பொழுது கொடியேற்றி இருக்கிறார். உங்களுடைய பலத்த கரவொளி விண்ணை பிளக்கட்டும், வான் அதிரட்டும். இன்று ஏற்றப்பட்டிருக்கிற இந்த கொடி நாளை கோட்டையிலே கொலுவிற்றிருக்கிற கொடி, ஐயாவாலே உருவாக்கப்பட்டு வழிநடத்தி இந்த மாநிலத்தை வழிநடத்த போகும் கொடி இது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பகல்காமிலே ஊடுருவினார்கள். சுற்றுலாவுக்கு சென்ற இந்திய பெருமக்களை சுட்டுக் கொன்றார்கள். இந்த போரில் நாம் எடுத்த நடவடிக்கைகள் இருந்தாலும் இன்றைக்கு பகல்காம் தீவிரவாதிகள் எடுத்த அந்த தீவிரவாத தாக்குதலாலே மாண்டு போன, இறந்து போன அந்த அன்பு நெஞ்சங்களுக்கு, அந்த சொந்தங்களுக்கு நினைவு கூறுகிற வகையிலே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியை நாம் செலுத்துவோம். அவருடைய உயிர் தியாகம், தீவிரவாத கொடுமைகளுக்கு எதிராக இதோ மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே ஒரு நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி. அடுத்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. இயல்பான நிலைமைக்கு நீங்கள் திரும்பலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.